ஹல்லேலூயா! இந்த காலை வேளையில கூட இந்த ஜெபத்திற்கு ஒவ்வொருவரும் வாஞ்சையாய் வந்திருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் தாமே அதிக அதிகமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட வேத தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வேத பகுதி நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உலக பிரகாரமாக பார்த்தா, அதாவது எங்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு ஒரு வகுப்பு நடத்துனாங்க. அந்த வகுப்பில் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பாவம் செய்கிறோம் நம்மளை அறியாமையே அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து எங்களுக்கு போதிச்சாங்க. போதிக்கும் போது அவங்க சொன்ன முதலாவது காரியம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 பொய்யாவது ஒரு சராசரி மனுஷங்க சொல்லிடுறோம். தேவ பிள்ளைகளே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. அதாவது பொய் சொல்லணுன்றதுக்காக இல்லை, சில நேரத்தில் இதை சொன்னால் பிரச்சனை வரும், சரி ஓகே அப்படியே நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுகிறது. அந்த மாதிரி ஏதாகிலும் ஒரு விதத்தில் பொய் சொல்லிடுறோம், ஒரு சராசரி மனுஷன் 3 பொய்யாவது சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்தாங்க. அப்போ பொய் இல்லாமல் வாழவே முடியாதா அப்படின்ற அளவுக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார். இன்னொன்று, நமக்கு ஜென்ம சுபாவமாகவே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களால பொய் இல்லாமல் பேசவே முடியாது. ரொம்ப பழகிறதற்கு நமக்கு இனிமையான நபர்களாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறத காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கே மலைப்பாக கூட இருக்கும். ஆனால் அதில் பார்த்தா ஒரு 20% உண்மை இருக்கும், 80% பார்த்திங்கன்னா பொய் தான் இருக்கும். ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவங்க பழகிறதுக்கு கூட இனிமையான நபர்களாக இருப்பாங்க. ஆனால் முற்றிலும் பொய் அப்படின்றது நாளடைவில் நமக்கு தெரிய தெரிய அவங்க மேலே இருக்கிற அந்த மரியாதையே நமக்கு குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் ஒருவேளை உண்மையே அவங்க சொன்னால் கூட நம்மளால் அதை நம்பவே முடியாது. ஏன்னா எல்லாமே பொய் தான், அவங்க பேசுகிறது ஒன்றொன்றுமே பொய் தான் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால நம்மளால் அதை கொஞ்சம் கூட நம்பவே முடியாது. அப்படி ஆகிடும். இன்னும் இந்த உலக பிரகாரமாக ஒரு சொல்லுவாங்க. அதாவது கவிதை அப்படின்னு எழுதும்போது கவிஞர்கள் கண்டிப்பாக பொய்யை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா கவிதைன்னு எழுத போயிட்டோன்னா உண்மையை மட்டும் வச்சு எழுத முடியாது, சில பொய்யை நம்ம சேர்த்தாதான் அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு விதத்தில் பொய் 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 அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சு நம்ம கூடயே தான் அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம அப்படியே இருந்துடலாம், அது ஓகே, அதனால் என்ன பெரிய தப்பு, இது ஒரு சின்ன பாவம் தானே, ஒரு சின்ன பொய் தானே அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா ஒரு டம்ளர் சுத்தமான பாலை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு துளி ஏதாவது விழுந்துருச்சுன்னா கூட யாருமே அதை குடிக்க மாட்டாங்க. அதை எடுத்து போட்டுட்டு நம்ம கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, அதை குடிப்பாங்க. அப்போது அந்த ஒரு டம்ளர் பால் அப்படின்றது சுத்தமாக இருக்கணுன்ற மாதிரி விரும்புகிற மாதிரி நமக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த காரியங்களை எடுத்து போடணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த நாளில் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஏன்னா பெரிய பெரிய பாவங்களெல்லாம் ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் நம்மை விட்டு தூரப்படுத்திட்டார், நம்ம பெரிய பாவங்களில் சிக்கிறதில்ல. ஆனால் இந்த சின்ன சின்ன பாவங்களை நம்ம கவனமாக அதை கவனிக்கலைன்னா நம்மளை அறியாமையே நம்ம அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. அதாவது பொய் உதடுகள் அப்படின்றத எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிடிக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லப்படலை. பிடிக்காது அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், சரி ஓகே அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அருவருப்பு அப்படின்னும் போது ஒரு அசுத்தத்தை பார்த்தா நம்ம எப்படி விலகி போவோம், ஒரு அருவருப்பாக அந்த மாதிரி நம்ம விலகி போவோம் இல்லையா, அது மாதிரி ஆண்டவர் நமக்குள்ள பொய்யான காரியங்களை பார்க்கும்போது நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு இந்த பொய் அப்படின்ற காரியங்கள் இருக்குது. இன்னும் ஒரு சில வசனங்களை கூட நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு 10 கட்டளைகள்லையே பார்த்திங்கன்னா ஒரு கட்டளை அந்த பொய்யை குறித்த ஒரு காரியம்தான் இருக்குது.
யாத்ராகமம் 20வது அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 16வது வசனம். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அதாவது 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறதே என்னென்னா பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்றது தான். அதாவது பொய்யான காரியங்களை பேசி ஒருத்தருக்கு விரோதமாக நம்ம பேசுகிற அந்த காரியங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம 10 கட்டளையில் இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோமா அப்படின்னு நம்ம பார்த்தாலே சில நேரங்களில் நம்ம வந்து தவறுகிறவர்களாக காணப்படுறோம். அப்போ நம்ம அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த நாளில் வாஞ்சிப்போம். அடுத்து லேவியராகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுக்க வேண்டாம், கவனிங்க. அதாவது பொய்யான ஈட்டு சம்பாதித்த பொருளை என்ன பண்ணணுமா, திரும்ப கொடுக்கணும். அந்த முதல்ல கொடுக்கறது மட்டும் இல்லை, 5ல் 1 பங்கு அதிகமாக கூட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கட்டளை கொடுக்குறார். பொய்யான ஈட்டு சம்பாதிக்கிறது அப்படின்ற அந்த காரியங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் வந்து நம்ம கட்டளை கொடுக்குறார். அடுத்து பாருங்க, லேவியராகமம் 19வது அதிகாரம் 11வது வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா, களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பொய் அப்படின்றது ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு காரியம், அருவருப்பான ஒரு காரியம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த பொய் 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 அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த பொய் சொல்லி வேதத்தில் ஏதாவது ஒரு காரியம் நஷ்டமாக நடந்தது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் காண்பித்த ஒரு காரியம் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த அதிகாரம் முழுக்கவே வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு காரியமாக இது இருக்கும். ஆனால் எல்லா வசனங்களையும் நம்ம இந்த காலை ஜெபத்தில் நம்ம வாசிக்க முடியாது. நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது சாலமோனுடைய குமாரன் ரெகோபயாம் ஆட்சி அமைக்கும் பொழுது அவன்கிட்ட வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும் பொழுது, உன்னுடைய தகப்பனார் வந்து எங்கள் மேலே பாரமான நுகத்தை வைத்தார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்படி எங்களை நடத்துவீங்க அப்படின்னும் போது, எங்கள் தகப்பனாரை விட நான் இன்னும் அதிக கடினமாக உங்களை நடத்துவேன்னு சொல்லி முதியோருடைய ஆலோசனையை தள்ளிட்டு அந்த வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை புறக்கணித்து போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனை புறக்கணிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த நாட்களில் அவனுக்கு வேலைக்காரனாக இருந்த ஒருத்தன், சாலமோனுக்கு வேலைக்காரனாக இருந்த ஒருத்தன், அவன் எகிப்துக்கு ஒரு நேரத்தில் ஓடி போகிறான். ஓடி போகும்போது அவன் அங்கே பார்வோனுடைய மனைவியினுடைய சகோதரியை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னும் போது, அப்போ அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஆளாக அவனுடைய நிலைமையை அவன் வந்து வளர்த்துக்கிறான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இஸ்ரவேல் ராஜ்யம் இப்படி இருக்குது அப்படின்னும்போது, அந்த இடத்துல அந்த ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா யூதா கோத்திரத்தர் மட்டும்தான் இந்த இடத்துல தாவீதினுடைய சந்ததியை பின்பற்றி அவங்க இருக்கிறாங்களே தவிர மற்ற எல்லா இஸ்ரவேலரும் இவனை பின்பற்றி போகிறாங்க, இந்த யெரொபெயாமை பின்பற்றி. அப்படி போகும் பொழுது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமும் அவனுக்கு வருது. தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, அதே போல் ராஜ்யபாரம் அவனுக்கு வருது. இப்போ அந்த ராஜ்யபாரத்தை பெற்று கொண்டவன் ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசி மூலமாக தானே நமக்கு வந்திருக்கு இந்த வார்த்தை. அப்போ நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாக பின்பற்றணும்னு இல்லாதபடி அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான காரியத்தை தெரிந்தெடுக்கிறான். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எருசலேமுக்கு போகணும், அங்கே போய் பண்டிகை கொண்டாடணும், தேவாலயத்துக்கு போகணும்னு அவங்க போவாங்க. அப்போ அவங்கள வந்து எப்படியாவது போகாதபடி நம்ம தடை பண்ணணும், போனால் நம்ம விட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு குறுக்கு ஆலோசனை வந்ததுனால ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்குறான், என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த விக்கிரகமான காரியங்கள் சிலதை உருவாக்கி அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு இடத்தையும் உருவாக்கி அந்த இடத்துல தொடர்ந்து பலியிட காரியங்கள்லாம் நடக்குது. இப்போ இந்த 13வது அதிகாரம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பலியிடுறதுக்காக தான் அவன் வந்து அந்த இடத்துக்கு வருவான், யெரொபெயாம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம், நான் அந்த பக்கத்தை பறக்க விட்டேன். 13வது அதிகாரத்தில் அதான் தூபங்காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையிலே அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்த்தையை ஆரம்பிக்குது.
அந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பலிபீடத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. சொல்லும்போது வருங்காலங்களில் யோசியான்னு ஒரு ராஜாவை ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். எழும்ப பண்ணும்போது இந்த பலிபீடத்து மேலே பலியிடுகிற ஆசாரியர்களை அவன் பலியிடுவான் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அதை வந்து சொல்லி ஒரு அடையாளத்தையும் சொல்கிறாரு. இந்த பலிபீடம் அது வந்து உடையும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதே மாதிரி நடக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே ராஜாவுக்கு செம கோவம் வருது. அந்த யெரொபெயாமுக்கு கோவம் வருது. அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. கையை நீட்டி அவனை பிடிங்க அப்படின்னும்போது பார்த்தா அந்த கையை திரும்ப மடக்க முடியல, அப்படியே அது நின்று போகுது. அப்போது அந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக இப்படி கையை நீட்டினதுனால தான் இந்த கை நின்று போச்சு அப்படின்றத உணர்ந்து என்ன பண்ணுறான், உடனே எனக்காக விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவன் எவ்வளவோ விக்கிரகங்களை பின்பற்றி போனாலும் உடனே அந்த இடத்துல மனம் திரும்புகிற மாதிரி இருக்குது. உடனே தேவனுடைய மனுஷன் விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் பண்ணும்போது பார்த்தா அது நார்மலாக மாறக்கூடிய அளவுக்கு தேவன் வந்து அற்புதமாக மாற்றிடுறார். அதை மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா அந்த தீர்க்கதரிசியை அவர் கூப்பிடுறாரு, என்னோட வா, என்னோட வந்து எங்கள் வீட்டுக்கு வா, நான் உனக்கு வந்து உன்னை கனம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த தேவனுடைய மனுஷன் வந்து சொல்கிறாரு, நீ ராஜ்யத்தில் பாதி கொடுத்தா கூட நான் வரமாட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எப்படி இருக்குன்னா, நீ வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல போன இடத்துக்கு வழியாக போன ஊரில் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அந்த வழியாக திரும்பி வரவும் கூடாதுன்னு எனக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால் நான் வரமாட்டேன்னு அவ்வளோ வைராக்கியமாக ஒரு ராஜா விருந்துக்கு கூப்பிடும்போது வேணான்ட்டு அவன் வந்து போகிறான். இதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா ராஜ விருந்தை புறக்கணிச்சிட்டு அவன் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கவனிக்கணும். அதுக்காக தான் நான் இந்த பகுதி ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்தி இந்த தியானத்தை கொடுக்கும்போது நான் இதை வந்து இந்த வார்த்தையை எடுத்தேன். அதாவது நல்ல சூழ்நிலைகள் வரும்போதே அவனுடைய சரீரத்தில் பலன் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அது வேண்டாம் அப்படின்ட்டு அவன் திரும்பி வரான். திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே போய் இளைப்பாரி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்த வழியாக போல் வேறு வழியாக போயிருக்கான். போய் அந்த இடத்துல அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. அந்த நாட்களில் தொடர்ந்து அவங்க நடந்து போவாங்க, இல்லை கழுதை மேலே போவாங்க. இந்த தீர்க்கதரிசி கழுதை மேலே வந்திருக்கிறதுனால அவர் கழுதைக்கும் ரெஸ்ட்டு வேணும்னு நிறுத்தி வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் உண்மையான தீர்க்கதரிசியா அப்படின்னா நிறைய நேரம் பொய் தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு நபர் அப்படின்றத நீங்களே தொடர்ந்து பார்ப்பீங்க. அந்த கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இது எல்லாத்தையும் கேள்விப்படுறார். கேள்விப்பட்டுட்டு 18வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. கேள்விப்பட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நானும் போகணுன்றாரு. பையனுங்க வந்து உடனே அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. போகிறாரு. போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த தீர்க்கதரிசியை போய் சந்திக்கிறாரு. 18வது வசனத்தில் பார்த்திங்கன்னா நீ வந்து என் கூட வா சாப்பிடு அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது இல்லை நான் வரக்கூடாது, ஆண்டவர் வந்து எனக்கு இப்படி வார்த்தையை கொடுத்துருக்காரு, நான் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, திரும்பி அந்த வழியாக போகக்கூடாது, இப்படி வார்த்தையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது இந்த பொய்யான ஒரு வார்த்தைகளை சொல்லி எப்படி ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவர் வஞ்சிக்கிறார்னு பாருங்கள். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அதாவது ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒரு வார்த்தையை சொல்கிறான். கர்த்தருடைய தூதன் வந்து என்கிட்ட சொன்னார், அவன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான், அவனை வந்து அப்பம் புசிக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் நீ உன்னோட வீட்டுக்கு திருப்பி அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த தீர்க்கதரிசி வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே நம்புகிறாரு. நம்பி உடனே அந்த இடத்துல அவனோட அவர் கிளம்பி வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது சரீரத்தில் பலன் இருக்கும்போது வேண்டவே வேண்டான்னு ஒரு ராஜ விருந்தையே புறக்கணித்தவர் இந்த இடத்துல ரொம்ப பசி மயக்கம் அப்படிலாம் வரும்போது இன்னும் தொடர்ந்து போகணுமே அப்படின்னு வரும்போது ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறதான இந்த வார்த்தைகள் அதுவும் அதே வழியிலேயே போய் தேவனுடைய தீர்க்கதரிசி தான், நானும் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி தான் சொல்லிட்டு
ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை போலயே சொல்லும்போது அப்படியே அதை நம்பிடுறாரு. சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தம் அந்த வார்த்தையை மீறி, கர்த்தருடைய வார்த்தையை மீறி, அந்த தொடர்ந்து உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் வீட்டுக்கு திரும்ப போகிறான், அப்பம் புசிக்கிறான், தண்ணி குடிக்கிறான். அப்படி அந்த பந்தியில் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுதான். அப்போ சொன்னது பொய், அது கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ஆனால் இப்போ உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய நாவில் வருது. அதாவது ஆண்டவர் கழுதையை கொண்டு கூட பேசுவார் இல்லையா, அது மாதிரி இந்த நேரத்தில் இந்த பொய் தீர்க்கதரிசிக்கே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21வது வசனம் பாருங்கள். அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தர் சொல்லுகிறார்னு அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் போகிறாரு, இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு போகிறாரு. போகிற வழியிலேயே பார்த்தா ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவனை கொன்று போடுது, அவனுடைய பிரேதம் வழியில் கிடக்குது, கழுதை பக்கத்துலேயே நிற்குது, சிங்கமும் அந்த பிரேதத்து பக்கத்துலேயே நிற்குது. ஏதோ காவலுக்கு வச்ச மாதிரி அதுவும் நிற்கிதே தவிர அந்த இடத்துல ஒன்றுமே நடக்கலை. ஒரு சிங்கம் கொன்று போட்டுச்சு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பசி இருந்தால் தான் அது வேட்டையாடும். அப்போ பசி இருந்து வேட்டையாடினா ஒன்று அந்த மனுஷனை சாப்பிட்ருக்கணும், அந்த தேவனுடைய மனுஷனை சாப்பிட்ருக்கணும், இல்லைன்னா அந்த சுமந்து கொண்டு வந்த கழுதையாவது சாப்பிட்ருக்கணும். ரெண்டையுமே அது சாப்பிடல, அது அந்த இடத்துல நின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழியை கடந்து போகிற மனுஷரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்தில் அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வழியிலேருந்து திரும்ப பண்ண அந்த தீர்க்கதரிசி அதை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தில் பாதியிலேருந்து நான் வாசிக்கிறேன். அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி. அதாவது சொன்னதே இவன் தான். கர்த்தருடைய தூதன் வந்தார், என்கிட்ட சொன்னார், சாப்பிட சொன்னார், தண்ணி குடிக்க சொன்னார், என் வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொன்னார்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறான், அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு. மீற பண்ணதே நம்ம தானேன்னு ஒரு உணர்வே இல்லாமல் இந்த இடத்துல அவர் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அவர் போய் பார்க்கும்போதும் பார்த்தா அந்த பிரேத தண்டையிலே கழுதை நிற்கிது, சிங்கம் நிற்கிது, ஒன்றுமே ஆகலை அப்படின்னோடனே அப்புறம் அதை விரட்டிட்டு அந்த அடக்கம் பண்ணுறதுக்குள்ள காரியங்களெல்லாம் அவர் பார்க்குறாரு. அதாவது இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஒரு சில பலவீனமான நேரங்களில் இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதாவது ஒரு உலக பிரகாரமாக வேறு சில வழிபாடுகளுக்கு இந்த இடத்துல போனால் மந்திரிச்சா அது கேட்கும், அது ரொம்ப சரியாயிரும் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. அதை நல்லா இருக்கும்போது கூட எல்லாமே அசட்டை பண்ணிடுவாங்க. தேவ பிள்ளைகள் அதை கேட்டு பின்பற்றி போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப நாட்களாக ஒரு பலவீனம் இருக்குது, அதுலேருந்து கர்த்தர் விடுதலையே கொடுக்கல அப்படின்னும்போது ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி தோணிக்கிட்டே இருந்தால் கடைசியில் போய் நம்ம ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளலாமேன்னு அவங்க கூடயே போய் கடைசியில் சாபத்தை வாங்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி பலவீன நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது அந்த பலவீன நேரங்களில் நம்மை பாவத்துக்கு நேராக நடத்த முயற்சிக்கிற நபர்கள் ஒருவேளை பாவத்தில் விழுந்துட்டோன்னா எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இவர் சொல்கிற மாதிரி தான், மெய்யாகவே அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின மனுஷன்தான் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. ஆனால் அப்படி தான் பேசுவாங்க. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு நேராக வருகிற வார்த்தைகள் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த 31வது வசனம் பாருங்கள். அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும்போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள்.
அதாவது அவன் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருந்து ஊழியம் செஞ்சான் அப்படின்றத உணரவும் செய்கிறாரு. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, அவன் இது பக்கத்துலேயே என்னோட பிரேதத்தையும் வையுங்க, அவன் எலும்பு பக்கத்துலேயே ஏன் எலும்பு இருக்கட்டும்லாம் அவர் சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆண்டவரிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு வார்த்தையை பெற்றுக்கொண்டு ராஜாவுக்கே எதிர்த்து நின்று சொன்ன அந்த மனுஷன், ஆனால் இந்த ஆள் சொன்ன இந்த கிழவனான தீர்க்கதரிசி சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் விழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படியாக அந்த மாதிரி பாவமான காரியங்களில் நம்ம சிக்கி கொள்ளாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த விதத்தில் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நண்பர்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒருத்தன் கடன் கேட்குறான். 50 தினார் எனக்கு கொடு, நான் எனக்கு காசு வரும்போது உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ 50 தினார் இவன் கொடுக்குறான். கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, தரவே இல்லை. தரலைன்னும் போது, என்ன நீ கேட்டு வாங்கினதை கொடுக்கவே இல்லையா அப்படின்னும் போது, காசா நான் எப்போ உங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். அப்போது இவனுக்கு என்ன பண்ணனே தெரில. சரி, உடனே நம்ம ஒரு பஞ்சாயத்துக்கு போனால் தான் சரியாக வரும் அப்படின்னு ஒரு நியாயாதிபதி கிட்ட போய் அந்த காரியங்களெல்லாம் சொல்கிறான். நான் இவனுக்கு இவ்வளோ காசு கொடுத்தேன், இப்போ காசே வாங்காத மாதிரி அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தான் போகிறாங்க அந்த வழக்கு மன்றத்துக்கு போகும்போது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏதாவது சாட்சி இருந்தால் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்றான். அப்போ இந்த பணம் கொடுத்தவன் சொல்கிறான், என்னோட நண்பன் ஒரு கஷ்டத்தில் தான் காசு கேட்டான், அவனை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் யாரையும் சாட்சிக்கெலாம் வச்சுட்டு கொடுக்கல, இந்த தொகையை நான் கொடுத்தேன், அவன் கொடுத்துருவான்னு நான் நம்பினேன், ஆனால் இப்போ இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நியாயாதிபதி என்ன பண்ணுறாரு, நீ போய் கடன் கொடுத்த இடத்துல போயிட்டு ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் போகிறான். போயிட்டு ரொம்ப நேரமாக வரவே இல்லை. காத்திருக்கிறாங்க. அவனுடைய நண்பனும் அந்த இடத்துலையே நின்று காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு இடத்துல தான் அவன் வந்த மாதிரியே இல்லை. திடீர்னு அந்த நியாயாதிபதி இவங்கிட்ட கேட்குறாரு, அது ரொம்ப தூரமோ அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாரு. கேட்ட உடனே இவன் இந்த நண்பன், அதாவது நான் காசு வாங்கிட்டு காசு வாங்கவே இல்லைன்னு சொன்னாலையா, அவன் இந்த இடத்துல இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஆமாம் ஐயா, அது ரொம்ப தூரம் தான், போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றான். சொன்ன உடனே பேசாமல் இருந்துட்டார். அவன் திரும்பி வரான் மண் எடுத்துக்கிட்டு. அப்போ அவர் பிடிக்கிறார் இவனை முதல்ல கைது பண்ணுங்க, இந்த மண்ணெலாம் இப்போ எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் கேட்டது இவனுடைய வாயிலிருந்து வார்த்தையை வாங்கணுன்னு தான் நான் கேட்டேன். அதே போல் நீ போயிருக்க டைமில் நீ அது ரொம்ப தூரமோ அப்படின்னா, ஆமாம் ரொம்ப தூரம் தான் அப்படின்னா, இவன் காசே வாங்கலைன்னா அந்த இடம் ரொம்ப தூரம் தான் அப்படின்னு இவனால் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இவன் பொய் சொல்கிறான்னு நிரூபணம் ஆகுது. அதனால் 50 தினார் அவன் உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக 10 மடங்கு அவன் சேர்த்து தரணும், 500 தினாராக தரணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவனை சிறையில் வச்சு தான் விடுதலை பண்ண முடியும்னு அவர் தீர்ப்பு சொல்லி முடிக்கிறார். அதாவது பொய் சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஈஸியாக 50 தினார் இவன் மறந்து போயிட்டான்னு நம்மளும் இப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம், நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்லாம் அவன் நினச்சிருப்பான். ஆனால் அது பிடிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா 10 மடங்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தீர்ப்பு வருது. நம்ம ஆரம்பத்தில் கூட அந்த வசனத்தில் பார்த்தோம் இல்லையா, பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளை திருப்பி கொடுக்கணும், 5 மடங்கில் 2 மடங்கை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம கர்த்தருடைய அந்த கட்டளையை நம்ம வாசித்தோம். அதனால் இந்த பொய்யான காரியங்களினால் வருகிற ஆதாயங்கள் அது நமக்கு வேண்டாம். நம்ம உறுதியாக இருக்கணும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் தேவ வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பா, உமை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அப்பா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி இந்த நாளிலே அப்பா எங்களோடு கூட பேசியிருக்கீங்களேப்பா. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. நாங்கள் எப்பொழுதும் உண்மையாய் நடக்க, உம்முடைய சமூகத்திலே உண்மையுள்ள பிள்ளைகளாய் காணப்பட
அப்பா உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா இந்த பொய் உதடுகளை வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களிலே நாங்கள் இருக்காதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மறுரூபப்படுத்துங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா பலன் இருக்கும் பொழுது நாங்கள் பார்த்த இந்த வேத சம்பவத்திலே அப்பா அந்த தீர்க்கதரிசி அந்த ராஜ விருந்தையே புறக்கணித்து போகிறான். ஆனால் பலன் இல்லாத பொழுது அதுவும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து அவனிடத்துல பொய் சொல்லும் பொழுது அதை நம்பி போய் அந்த இடத்துல பாவத்தில் விழுந்து அவனுடைய ஜீவனே இல்லாத அளவுக்கு அவன் போய்விட்டானே. இப்படிப்பட்டதான சாபமான காரியங்களுக்கு நேராக நாங்கள் போகாதபடி எங்களை நோக்கி வருகிற இந்த வஞ்சிக்கிறதான காரியங்களை அதிக கவனமாய் நாங்கள் பார்த்து பகுத்தறிய அப்பா நாங்கள் சகலத்தையும் ஜெயிக்க உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு தேவையான பலத்தை ஞானத்தை கட்டளை இடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. நாங்களும் பொய் சொல்லுகிறவர்களாக அல்ல, பொய்யான வார்த்தைகள் வஞ்சனையான வார்த்தைகளுக்கு அப்பா நாங்கள் கீழ்ப்படிந்து போகிறவர்களாக அல்ல. எங்களை தேவன் பலப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக நீங்கள் எங்களை நடத்த போகிற தயவுக்காக எங்களை மறுரூபப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். வேதத்தை வாசித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்க செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.